எல்லாருக்குமே அன்பு வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் இறக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும் பொழுது ரொம்ப அவமானமாக இருக்கு. சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் வரதட்சணை தொடர்பான நிறைய செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சரி சோசியல் மீடியாவிலையும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுடைய இந்த வீடியோவில் இந்த டவுரி சிஸ்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, டவுரி சிஸ்டம் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு உருவத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுரி சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னா, பெண் வீட்டார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் இன்னொரு வீட்டுக்கு, அதாவது திருமணமாகி போகும் பொழுது ஒரு கிஃப்டாக கொடுக்க ஆரம்பித்த அந்த சின்ன மிஸ்டேக் தான் இன்றைக்கி பெண்களுக்கே எதிராக ஒரு மிகப்பெரிய வெப்பனாக மாறி நிற்கிது இந்த டவுரி சிஸ்டம். அதுக்கு அந்த காலத்தில் இருந்த மக்கள் வச்ச பேர் பார்த்தீங்க அப்படின்னா சீதனம். அதாவது ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி ஆணோட வீட்டுக்கு போகும் பொழுது பெண் வீட்டில் இருக்கிற அவங்களால முடிஞ்ச சில பொருட்களுக்கு அந்த பெண்ணோட சப்போர்ட்டிவாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட ரூல் வந்ததுக்கப்புறம், அதாவது பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு லா பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷில் இருந்துச்சு. அந்த டைமில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் வீட்டாரே முன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த கிஃப்டோட ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட பெண்ணை நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ சீதனம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை மாற ஆரம்பிச்சது. என்றைக்கு இந்த கிஃப்டட் கொடுக்கப்பட்ட அந்த டவுரி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டாக மாற ஆரம்பிச்சதோ அன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நிறைய வயலேஷன்ஸ், நிறைய கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சு. இந்த டவுரி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு எவ்வளோ நகை போடணும் அப்படின்னு ஆண்கள் எதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையனோட ஜாப், கேஸ்ட், எஜுகேஷனோட லெவல், முக்கியமாக கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் அழகாக இருக்கான் அப்படின்னா அந்த பெண் வீட்டார் இன்னும் அதிகமான நகைகளையோ இல்லை பணமாவோ இல்லை பொருளாவோ கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது அந்த பெண் வீட்டாரால் கொடுக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நிறைய அநீதிகள் நடக்க ஆரம்பிச்சது. முக்கியமாக மணமகன் வீட்டார் சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் அந்த பொண்ணு மேலே போட ஆரம்பித்தாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது ஒரு பெண் வீட்டார் வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக அவங்க கேட்குற அந்த டவுரியை கொடுக்க முடியும். ஆனால் எல்லாருமே ஒரே எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலையில் தான், அதாவது இந்த எக்கனாமிக்கலி புவராக இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுரி சிஸ்டத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுதான் இன்றைக்கி நிறைய பெண்களோட உயிராக வாங்கிக்கிட்டு இருக்கு. சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரித்தன்யா, அதை தாண்டி திருவள்ளூரில் இருக்கிற ஒரு பெண் ஒரு சவரன் நகைக்காக அவங்களுடைய உயிர் எடுக்கப்பட்டுச்சு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை குறைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இந்த டவுரி சிஸ்டத்தை நம்ம மொத்தமாக அழிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் டவுரி சிஸ்டம் டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கதையையும் இந்த ஃபீட்பேக்கில் முக்கியமாக சொல்லலாம். இந்திய சட்டத்தின்படி நீங்கள் டவுரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லீகலி தப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.